அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அழகான ஆப்பை பற்றி சொல்ல போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம குர்ஆனுடைய விளக்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்குது. வெறும் குர்ஆனை ஓத கற்றுக்கிறது மட்டும் இல்லை, அதை வந்துட்டு மனனம் செய்கிறது, அதை புரிஞ்சுக்கிறது, அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறது, அதை மற்றவங்களுக்கு தாவத் கொடுக்கறது, இந்த மாதிரியான குர்ஆனுடைய ஹித்மத் எவ்வளவோ இருக்குது. அந்த அடிப்படையில் குர்ஆனை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை நமக்கு இருக்குது. பொதுமக்களுக்கு உண்டான ஒரு அடிப்படையான தேவை அது. அதுக்கு ஒரு நல்ல அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வருவோம். அதில் வந்துட்டு பெரும்பாலான தர்ஜுமாக்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது அதோடைய அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த அடிப்படையில் இதெல்லாம் வந்துட்டு ஒரு லேசாக்கும் விதமாக மௌலானா முஃப்தி தக்கி உஸ்மானி சாப் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உருதுவில் ஒரு அழகாக ஒரு தர்ஜுமா செஞ்சுருக்காங்க. அதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆப் மாதிரி வந்துட்டு க்ரியேட் பண்ணி மாஷாஅல்லாஹ் ரொம்ப ஒரு அழகான வேலைப்பாடு பார்த்துருக்காங்க. அதுதான் இந்த ஆசான் குர்ஆன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் நமக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாஷாஅல்லாஹ் இது ஒரு அழகான ஒரு வேலைப்பாடு. இதில் ஒவ்வொரு குர்ஆனுக்கு உண்டான வார்த்தைக்கும் தனித்தனியான அர்த்தங்களும் கொடுத்து அதுக்கு கீழே அதோடைய முழுமையான அதோடைய விளக்கமும் அதோட அர்த்தமும் வந்துட்டு தனியாகவும் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. தேவைப்படக்கூடிய இடங்களில் அதோடைய தஃப்சீரையும் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பீனா என்ன அர்த்தம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்க்கு பி அப்படி அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன, இஸ்மோட அர்த்தம் என்ன, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்காக வந்துட்டு அவங்க அர்த்தத்தை கொண்டு வந்த பிறகு அப்புறம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய அந்த அர்த்தமும் அதே போல் அதுக்கு தேவையான விளக்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இதில் நமக்கு எந்த சூரா எந்த இடத்துல நமக்கு போய் நம்ம பார்க்கணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து குர்ஆன் ஒரு இடத்துல நம்ம தஃப்சீர் தர்ஜுமா படிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வச்சுட்டு போயிடுவோம். டைம் கிடைக்கும்போது படிப்போம், நம்ம ட்ராவலில் இருக்கும்போது படிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டைம் கிடைக்கும்போது படிப்போம். ஸோ நமக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம லாஸ்ட்டாக நம்ம படிச்சதுலேருந்து நம்ம படிக்கணும்னு சொன்னால் கீழே அந்த ஓப்ஸ்ட் ரீட் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அதை டச் பண்ணோம்னா லாஸ்ட்டாக நம்ம எங்கே படிச்சுட்டு இருந்தோமோ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுது. சரி, இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இதில் வியூ மூடில் வந்துட்டு வெறும் குர்ஆன் மட்டும் ஒதுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் குர்ஆன் ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வச்சு காட்டுறேன். வெறும் குர்ஆன்னா குர்ஆன் மட்டும் இங்கே வந்திருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்லேஷனுக்கு போயிட்டோம்னு சொன்னால் வெறும் ட்ரான்ஸ்லேட் மட்டும் வந்திருக்கும் கீழே. குர்ஆன் அதோடைய அர்த்தங்கள் ஒரு ட்ரான்ஸ்லேட் வந்திருக்கு கீழே. அப்புறம் செட்டிங்ஸில் போய் நம்ம குர்ஆன் வித் தஃப்சீரும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவையான விளக்கங்களும் அல்ஹம்துலில்லாஹ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோடைய இதை நான் படித்து பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிதாப் மாஷாஅல்லாஹ். அதனால் வந்துட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக இருக்கிறனால இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தேன் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இது ஆடியோவாக கேட்குற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரிசிட்டர் இருக்காங்கல்ல, அதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் மிஷாரி சாபுடைய க்ராத் இருக்குது, அப்துல் பாசித் சாபுடைய க்ராத் இருக்குது, அதே போல் அப்துல் ரஹ்மான் சுதேஸ் அவங்களுடைய க்ராத் இருக்குது, அபுபக்கர் ஷாத்துரி ஹாமிதி, அதே போல் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு மாஹிரான காரிகளுடைய க்ராத். அதே போல் மின்ஷாவியுடைய க்ராத் இருக்குது. இந்த மாதிரி பல காரிகளுடைய க்ராத் அல்ஹம்துலில்லாஹ் கொண்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். தேவையுடையவர்களுக்கு நீங்களும் பகிருங்க, நன்மையை சம்பாரிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.